வணக்கம், வெல்கம் டு ரக்கல் யூடியூப் சேனல். நான் உங்கள் அமுதா சுரேஷ் பேசுகிறேன். ஓஜே சிம்சன் பற்றி பேசுவோம். இவர் வந்து அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு ஃபுட்பால் பிளேயர். அதாவது 1994 இவருடைய இரண்டாவது மனைவியான அதாவது எக்ஸ் ஒய்ஃப் விவாகரத்து செய்யப்பட்ட நிக்கோல் ப்ரவுன் அப்படின்னு அவங்களுடைய மனைவி. அவங்கள வந்து கொலை பண்ண குற்றத்துக்காக இவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு, அதாவது பாய் ஃப்ரெண்டான ஒரு கோல்ட்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொனால்ட் கோல்ட்மேன், இவங்களுடைய ஃப்ரெண்டு 2 பேரையும் அவர் வந்து அட் எ டைம் வந்து கொலை பண்ண குற்றத்துக்காக அந்த போலீஸ் வந்து கைது பண்ணது. அந்த சமயத்தில் இவருடைய கேஸ் வந்து ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியது உள்ள மக்களுக்கு. அமெரிக்காவை சேர்ந்த மக்கள், அதாவது கருப்பு அமெரிக்கன், ஒயிட் அமெரிக்கன் அப்படின்னு 2 தரப்பாக பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் இவருடைய கேஸ் வந்து டிவியிலேயே வந்து ஒளிபரப்பாகிட்டு இருந்தது. ஸோ மக்கள் அதை வந்து ரொம்ப ஆர்வத்தோடு அதை வந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இவர் கருப்பின மக்கள் வந்து இவருக்கு ஃபேவராகவும், வெள்ளை அமெரிக்கன்ஸ் வந்து இவருக்கு அகெயின்ஸ்டாகவும் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ஓஜே சிம்சன் அவர் வந்து அமெரிக்கன் ஃபுட்பால் பிளேயர். இவர் வந்து 1969 அமெரிக்கன் ஃபுட்பால் லீக் அதில் வந்து அவர் ஒரு முக்கியமான பங்கு வச்சுருக்காரு. அதன் பிறகு அந்த நேஷ்னல் ஃபுட்பால் லீகுக்கு அது வந்து மர்ஜ் ஆயிடுச்சு அந்த டீமு. அதன் பிறகு இவர் நிறைய ஒரு கோப்பைகளை வந்து இவர் குமிஞ்சிருக்காரு. அந்த நாட்டோட ப்ரைடு அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் வந்து நாட்டுடைய ஒரு கௌரவமிக்க ஒரு ஃபுட்பால் பிளேயர். பல கோப்பைகளை குவிஞ்சதுனால இவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, இவருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. அந்த நாட்டுடைய பெருமையாகவும் அவரை வந்து கருதப்பட்டார். இவருடைய இந்த கொலை வழக்கு வந்து எந்த அளவுக்கு அப்படின்னா, இவருடைய மனைவியான நிக்கோல் ப்ரவுன் இவங்க வந்து, அதாவது 1992 அவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அதாவது இவங்க 85 கல்யாணம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு காலம் இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க ஒன்றா. அதன் பிறகு இவருடைய டார்ச்சர் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்ததால் அவங்களால அதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. அதாவது வெர்பலாகவும் ஃபிசிக்கலாகவும் நிறைய அவங்களுக்கு வந்து நிறைய டார்ச்சர் கொடுத்துருக்காரு. ஸோ இது ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் இவங்க வந்து அங்கேயுள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் கொடுத்தாலும் அங்கே உள்ள யாரும் வந்து அதை வந்து ஒரு சீரியஸாக அதை வந்து எடுத்துக்கல. ஏன்னா இவருக்கு ஃபேவராக தான் எல்லாமே போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்கள வந்து ட்ராப் பண்ணிட்டு போகலாம். இது வந்து வழக்கமாக அவர் செய்கிறது. அதுபோல் தான் அன்றைக்கும் அவர் அன்று இரவு ட்ராப் பண்ண வந்திருக்காரு. அந்த சமயத்தில் 2 பேரையும் ஒன்றா வந்து கொலை பண்ணிட்டார். இந்த சம்பவம் வந்து ஒரு 1994 நடந்தாலும் 95 இந்த வழக்கில் வந்து இவர் வந்து விடுவிச்சிட்டாங்க. அந்த பார்ஷியாலிட்டி, அதாவது கருப்பின மக்கள் வந்து இவர் வந்து குற்றம் செய்யலை அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஃபேவராக இருந்தாங்க. அதன் பிறகு இந்த வெள்ளை அமெரிக்கன்ஸுக்கு இதில் இல்லை இவர் குற்றம் செய்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசங்கள் போயிட்டு இருந்தது. இவருக்கு இயர்லியாக, அதாவது 19 வயதிலேயே இவருடைய ஒரு சிறு வயது தோழியான மார்கரெட் அவங்களோட தான் கல்யாணம் ஆச்சு. அவங்களுடைய ஒரு 10 வருடம் குடும்பம் நடத்தின பிறகு அதுக்கப்புறம் அவங்க இவரை விட்டு விலகி சென்றாங்க. அதன் பிறகு ஒரு 4 வருடம் கழித்து இவங்க நிக்கோலஸ் ப்ரவுனை வந்து கல்யாணம் பண்ணாங்க. இவருடைய அந்த அந்த கேம் வந்து எந்த அளவுக்கு அப்படின்னா, அவருடைய அந்த சக்ஸஸை வந்து பீட் பண்ணுற அளவுக்கு
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு காலத்துக்கு யாரும் அதை வந்து கோல் போடலை அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சாதனை படைத்த இவருடைய வாழ்க்கை ஒரு பக்கம் பெண்களை வந்து இழிவுபடுத்தும்படி அடிமைப்படுத்தும்படி தான் இருந்தது. ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வம், அதாவது அவங்கள வந்து அடிக்கிறது திட்டுறதுமா பல இன்னல்களை அவர் கொடுப்பாரு. இதனால் இவங்களுடைய மனைவி யாரும் வந்து இவரோட வாழ்கிறதுக்கு முடிவு பண்ணலை, விலகி போக தான் பார்த்தாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கணிசமான ஒரு ஒரு இதோட அவங்க வந்து விவாகரத்து பெற்று அவங்க முதல் மனைவி போயிட்டாங்க. இருந்தாலும் இவங்க 2வது மனைவி விவாகரத்து பண்ணாலும் இவருடைய டார்ச்சர் வந்து தாங்கலை, அடங்கலை. மேலும் மேலும் அவர் வந்து துன்புறுத்த செஞ்சுட்டு தான் இருந்தார். இவருடைய அந்த கேமிங் திறமையை பார்த்து மக்கள் வந்து இவருடைய அந்த எனர்ஜி லெவலை பார்த்து எல்லாரும் பூரிப்பு அடைவாங்க. ஏன்னா இவருக்கு வந்து ஜூஸ் அப்படின்ற ஒரு பட்டப்பேரை கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நாளடைவில் ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு வந்தது. இந்த ஆரஞ்சு ஜூஸ் ஓஜேங்கிறத அவருக்கு ஒரு இனிஷியலாக வந்து அந்த பேர் வந்து அமைஞ்சதுக்கு இதுதான் காரணம். அதுதான் ஓஜே சிம்சன். அது மட்டும் இல்லாமல் இவருடைய அந்த விளையாட்டிலிருந்து ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு நிறைய டிவி ஷோஸ்லேயும் மூவிலேயும் நிறைய நடித்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னும் வந்து ப்ரொடக்ஷனும் அவர் செய்திருக்காரு. இப்படிப்பட்டவர் இவர் 94ல் லாஸ் வேகாஸில் ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஒரு கடைக்குள்ள ஒரு மார்ட் அதில் பூந்து இவருடைய நண்பர்களுடைய அந்த கடையில் பூந்து அங்கே உள்ள ஒரு சில ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அவர் வந்து சூறையாடி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அந்த விஷயம் வந்து பின்னாளில் அவருடைய அந்த கூட்டாளிகள் வந்து அவங்களே ஒரு வாக்குமூலம் கொடுத்ததுனால இவர் வந்து கைது செய்யும்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை வந்து இவரோட அந்த மனைவியை வந்து கொலை பண்ணதுலேருந்து இவருக்கு வந்து ரிலீவ் கிடைக்காம, இதனால் அவருடைய அந்த கேஸும் வந்து அமைஞ்சு போனதுனால ஒரு 9 ஆண்டு காலம் இவருக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்கப்பட்டு மேற்படி 31 ஆண்டு இவருக்கு தண்டனை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை 2024 ஏப்ரல் 10 இவர் வந்து இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.